அனைவருக்கும் வணக்கம். பரம்பரை சித்த வைத்தியர் அருண்குமரப்பன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு காலை நேரத்தில் வேலைக்கு செல்வாங்க. வேலைக்கு செல்றவங்க பார்த்தீங்கன்னா பேருந்து, ரயில் மூலியமாகவும், சில பேர் சொந்த வாகனத்திலையும் வேலைக்கு செல்வீங்க. அப்போ செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தூக்கமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தூக்கமாக வரும். இதுக்கெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல அதிகப்படியான இந்த வாயு பெருக்கம் அதிகமாக தேக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள விசாரிக்கும் பொழுது அவங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வாயு சம்மந்தமான பொருட்கள் நிறையா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா முக்கிய உணவாகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் விசேஷ நாட்களில் தீபாவளி போன்ற நாட்களில் இந்த இட்லி போன்றவை சமைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அது இன்னைக்கு ரெகுலர் உணவாகிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நிறையா இல்லங்களில் 2 நாள் அரைத்து வைத்த மாவு, 3 நாள் அரைத்து வைத்த மாவு இதை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு வாயு அதிகமாக இதாகி இந்த பிரச்சனை உண்டாகுது. இந்த வாயு பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இப்போ நான் சொல்கிறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் எல்லோரும் இஞ்சி பயன்படுத்துவீங்க. இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை மேல் தோல் நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி விட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. சாரை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஒரு 10 நிமிடம் ஒரு ஏதாவது ஒரு ஆடாமல் ஒரு இடத்துல எடுத்து வச்சிங்கன்னா கீழே ஒரு வெள்ளை பரவும். அதை அந்த வெள்ளையை மட்டும் எடுத்துட்டு மேலே இருக்க தெளிந்த சாரை எடுத்து தேன் விட்டு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாயு பிரச்சனையை தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், தாழ்வு ரத்த அழுத்தம், அதாவது பிபின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதை சரி பண்ணக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.